அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 11th பாலிட்டியில் இருக்கிற 11th லெசன் வந்து பார்க்க போகிறோம். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் அப்படின்னா தெரியும். இப்போ கரண்ட்டில் வேறு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ நமக்கு தேர்தல் பற்றி நல்லா தெரியும். ஓகேவா? தேர்தலோட குறை நிறை எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. A to Z இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வாக்குரிமை அப்படின்ற சொல் சுதந்திரம் என பொருள்படக்கூடிய ஃப்ராங்க் என்ற ஆங்கிலியோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வாக்குரிமை அப்படின்றதே எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆங்கிலோ பிரெஞ்சு கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டதான் வாக்குரிமை. வாக்குரிமை அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா சுதந்திரம். வாக்குரிமை அப்படின்றது சுதந்திரம் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லிலிருந்து தான் வாக்குரிமை உருவானது. வாக்குரிமை அப்படின்றது ஃப்ராங்க் அப்படின்ற ஆங்கிலேயோ பிரெஞ்சு வார்த்தை, அதோட மீனிங் வந்து சுதந்திரம், அதிலிருந்து பெறப்பட்டது வாக்குரிமை. ஓகே, அடுத்தது முக்கியமானது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 15 ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா 324 தொடங்கி 329 வரைய தேர்தல் பற்றி சொல்லும். 324 to 329. வயது வந்தோர் வாக்களிக்கிறது 326. 18 வயது நிரம்பிய அனைவரும் தேர்தலில் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 326 ஆர்டிகல். மக்களவைக்கு லோக்சபாக்கும் சரி, இங்கே மாநில சட்டப்பேரவைக்கும் சரி வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படுகிறது. வயது வந்த 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடலாம்னு சொல்கிறது 326 ஆர்டிகல்ஸ். அடுத்தது பிரதிநிதித்துவம். ஓகே, அது தேவையில்லாது, நமக்கு தெரியும். நம்ம ஓட்டு போட்டு அனுப்புகிறவங்க தான் நமக்கான பிரதிநிதி அவங்க. இந்திய அரசமைப்பின் தேர்தல் அப்படின்ற தலைப்பு பகுதி 15 உள்ளது. பகுதி 15. ஓகே, அடுத்தது இதில் தேர்தல்கள் என்பவை பண்டைய ஏதென்ஸ், ரோமபுரி ஆகியவற்றிலும் போப்பாண்டவர் மற்றும் ரோமானிய பேரரசர்கள் தேர்வு ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆல்ரெடி பயன்படுத்தப்பட்டிருக்கு தேர்தல் அப்படின்றது. தற்கால தேர்தலோட தோற்றம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் படிப்படியாக எழுச்சி கண்ட பிரதிநிதித்துவ அரசாங்கங்கள் மூலமாகவும் பின்னர் வட அமெரிக்காவிலும் தோன்றியது. ஓகே, பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தேர்தல்கள் மிகவும் முக்கியமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்றது எல்லாமே கதையாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி தான் தேர்தலியல். அது தொடர்பாக பகுப்பாய்வு செய்வது. தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி தான் தேர்தலியல். அதுதான் தேர்தலியல். இந்த பிரதிநிதித்துவத்தின் வகைகள் தொகுதிக்கான இடஒதுக்கீட்டு தேர்தல் முறை பன்மைத்துமை, அந்த பன்மைத்துவம் மற்றும் பெரும்பான்மை முறைகள் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க தேர்தலில் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 5 வகை இருக்குது. முதல் நிலையே, அது முதலில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. முதல் நிலையை கடந்து செல்லுதல். அடுத்தது தொகுதி வாக்கு. 2வது தொகுதி வாக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல் நிலையை கடந்து செல்லுதல், தொகுதி வாக்கு. அடுத்தது கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று முறை. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதலில் நிலையை கடந்து செல்வது அப்படின்றது மிக எளிமையான ஒரு வடிவம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் தொகுதிகள் மற்றும் வேட்பாளரை மையப்படுத்துவதிலும் வாக்களிப்பதிலும் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதில் பயன்படுது, அவ்வளோதான். இப்போ நம்ம தொகுதியிலே ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு ஓட்டு போடுவோம்ல, அதுதான். அதில் 2 பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து 10 ஓட்டு வாங்குறாரு, இன்னொருத்தர் 9 ஓட்டு வாங்குறாருன்னா 10 ஓட்டு வாங்கினவர் வின் பண்ணுறாரு அப்படின்ற ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இந்த முதலில் நிலையை கடந்து செல்லுதல் அப்படின்றது. ஓகே, இந்த முறை பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் காணப்படுகிறது. இந்த முறை இங்கிலாந்தில் காணப்படுகிறது. அதனை போன்று இங்கிலாந்தின் வரலாற்று அடிப்படையிலான
ஆதிக்கம் இருந்த நாடுகளிலும் இது காணப்படுகிறது. இங்கிலாந்து தவிர அமெரிக்கா, கரீபிய நாடுகள், வங்கதேசம், மியான்மர், இந்தியா, மலேசியா, நேபாளம், தெற்கு பசிபிக் பகுதியிலும் இது காணப்படுகிறது. இது பாருங்க, ஒரு வேட்பாளர் செல்லத்தக்க வாக்குகளில் பிற வேட்பாளரை விட அதிக, அதான் ஒருத்தர் 10 வாங்குறாரு, இன்னொருத்தர் 9 வாங்குறாருன்னா 10 வாங்கினவர் வின்னு, அவ்வளோதான். அதை தான் அவர் வெற்றி பெறுவார்ல. ஒரு வேட்பாளர் செல்லத்தக்க வாக்குகளில் பிற வேட்பாளரை விட அதிக வாக்கு வாங்குவதுதான் என்னன்னா இந்த முதல் நிலையை கடந்து செல்லுதல். அறுதி பெரும்பான்மை தான் வேணும், அந்த 100 தான் எடுத்து அவர் வின் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. அந்த அறுதி பெரும்பான்மை 80, 90 அந்த மாதிரி இல்லை. அவரை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் அவர் தான் வின் பண்ணிடுவார். ஓகே, வாக்காளர்கள் கட்சிக்காக அல்லாமல் வேட்பாளருக்காக இதில் வாக்களிப்பாங்க. அடுத்து 2வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகுதி வாக்கு. 2வது இந்த தொகுதி வாக்கு அப்படின்றது அரசியல் கட்சிகளே இல்லாத பலவீனமான நாடுகளில் காணப்படுது. கேமன் தீவுகள், பாக்லாந்து தீவுகள், கர்சே, குவைத், லாவோஸ், லெபனான், மாலத்தீவுகள், பாலஸ்தீனம், சிறிய அரபு குடியரசு, அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த முறை தான் பின்பற்றப்படுகிறது. அடுத்தது இதில் என்ன அப்படின்னா தனிப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கும் திறனை வாக்காளர்கள் தக்க வைத்து கொள்வதால் தொகுதி வாக்கு முறை பாராட்டப்படுகிறது. தகுந்த முறையில் நில அமைப்பின் அமைக்கப்பட்ட மாவட்டங்களும் அனுமதிக்கப்படுகிறது. ஓகே, தொகுதி வாக்கு என்பது ஒரு பன்மைத்துவம் முறையில் பல உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்தப்படுவது. இது அந்த ஓட்டு போடுறவங்களுக்கும் வாக்காளருக்குமே பல ஓட்டு இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொகுதியில் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா ஒரு வேட்பாளருக்கு தான் போடுவோம். பட் இந்த முறையில் தொகுதி வாக்கில் அப்படி இல்லை. அங்கே ஒரு 5 பேர் போட்டிடுறாங்கன்னா 5 பேருக்கும் போடலாம், 5 பேரில் 4 பேருக்கும் போடலாம். 5 பேருக்கு நினச்சாலுமே நம்ம ஓட்டு போட்டு வரலாம். அப்படி போடல அப்படின்னா 4 பேருக்கு போடலாம், இல்லை அப்படின்னா 3 பேருக்கு போடலாம். அந்த மாதிரி ஒரு முறை தான் அதான் பல உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களுக்கு தகுந்த வாக்குகள் வாக்காளர்களுக்கும் இருக்கும். அந்த எத்தனை ஓட்டு போடணும் அப்படின்ற வாக்குகளும் நமக்கு இருக்கும், வாக்காளர்களுக்கு இருக்கும். இந்த முறையில் இந்தியாவில் இல்லை. அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகள் யார் பெறுவாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது கட்சி தொகுதி வாக்கு, பிபிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலுவான கட்சி வேட்பாளர்களில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் கலவையாக அமைந்த ஒரு முறை தான். வலுவான கட்சி வேட்பாளர்களை சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைந்த ஒரு கட்சி முறை தான் இந்த கட்சி தொகுதி வாக்கு அப்படின்ற ஒரு முறை. இது சமநிலையிலான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு உதவுகிறது. இதுவும் சில நாடுகளில் பயன்படுகிறதா, சில நாடுகளில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாற்று வாக்கு. மாற்று வாக்கு அப்படின்றது முதல் விருப்ப தேர்வை விட வாக்காளர் முதல் விருப்ப தேர்வை விட வேட்பாளர்களுக்கிடையே முன்னுரிமை அளிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் போட்டியிட வைப்பாங்க முன்னுரிமை அடிப்படையில். அதில் தோற்று போகிறதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள அவங்களோட போட்டி போட வைப்பாங்க. முன்னுரிமை அளிக்கிறது தான் இந்த மாற்று வாக்கு அப்படின்றது. இதனால் இது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. மாற்று வாக்கு முறை ஆஸ்திரேலியா, பிஜி, பாப்புவா கினியா நாடு அந்த நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. பல வேட்பாளர்கள் மொத்தமாக பெற்ற வாக்குகளை மாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த விருப்பமும் இணைக்கப்பட்டு பிரதிநிதித்துவம் பயன்படுத்தப்படுகிறது. மாற்று வாக்கு என்பது முன்னுரிமை பன்மை முறையாகும். அதான் முன்னுரிமை கொடுத்து அவங்கள போட்டியிட வைப்பது. இது வாக்காளரின் ஒரு உறுப்பினர் மாவட்டங்களை கொண்டதாகும். வாக்காளர் தனது வாக்குச்சீட்டில் உள்ள எண்ணை பயன்படுத்தி தனது முன்னுரிமையை குறிக்கின்றன. அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரு சுற்றுமுறை என்பது இதில் முதல் சுற்றில் எக்கட்சி அல்லது வேட்பாளருக்கு அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் 2வது சுற்று தேர்தல் அறுதி பெரும்பான்மை பெறும் வரையில் இந்த நடந்துகிட்டே இருக்கும். அறுதி பெரும்பான்மை இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம், அறுதி பெரும்பான்மையே தேவையில்லை, ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலே போதும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அறுதி பெரும்பான்மை வாங்குற வரையும் அவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்கோன்னா அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் 2வது சுற்று தேர்தலும் நடைபெறும். இரு சுற்று முறை எப்போது
பெரும்பான்மை அந்த எடுக்கும் எனில் ஒருவேளை 2ஆம் சுற்றில் 2 வேட்பாளர்களுக்கு மேல் போட்டியிடும். ஓகே, அது தேவையில்லை. அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் 2வது சுற்றுக்கு விடப்படும். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கதை முடிஞ்சிருச்சு. இது பெரிய கதை தான். அடுத்தது நம்மளோட தேர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. நமது தேர்தல் என்றால் என்ன? நமது தேர்தல் பற்றி நமக்கே தெரியும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை, 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மக்களவை, அதுக்கப்புறம் மாநில சட்டப்பேரவையை கலைப்பாங்க. இடையிலையும் கலைக்கலாம். 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் தேர்தல் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறவங்கள 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கலைச்சிருவாங்க. ஓகே, காலியாக அந்த இடம் இருக்குது, இறந்து போயிட்டாரு, ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடம் காலியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் இடைத்தேர்தல் நடக்கும். இப்போ தமிழக மக்கள் 39 லோக்சபா உறுப்பினர், தமிழகம் சார்பாக 39 லோக்சபா உறுப்பினர்கள் அனுப்பப்படுகின்றன. ராஜ்யசபாவுக்கு 18 பேரும், லோக்சபாவுக்கு 19 பேரும் அனுப்பப்படுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அடுத்தது நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எதற்காக எதுக்கு இவ்வளோ தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க, அதிகமாக பிரித்து வச்சுருக்காங்கன்னா எல்லாமே எலெக்ஷனுக்காக தான். ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் அந்த பிரதி தான் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் போவாங்க. அவர் தான் பார்லிமெண்ட் உறுப்பினர். எல்லா வாக்குமே ஈக்குவல் தான். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் போடுறாரு அப்படின்னா அவரோட வாக்குக்கு வந்து தனியான வேல்யூ இல்லை. நம்ம போடுற வாக்கு எல்லாமே, எல்லா ஓட்டுமே ஈக்குவல் தான். பிரதமர் போடுறாருன்னா அதுக்கு தனியாக வேல்யூ இல்லை, எல்லாமே ஈக்குவலான ஓட்டு தான். ஓகே, இதனால் தான் ஒவ்வொரு தொகுதியும் கிட்டத்தட்ட சமமான மக்கள் தொகை உள்ளதாக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு கூறுகிறது. ஆனால் அதன் அடிப்படையிலலாம் இல்லை சில தொகுதிகளில். அதனால தான் தொகுதியை இன்னும் அதிகமாக பிரிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூபியில் 80 லோக்சபா தொகுதி இருக்குது. காரணம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் சமமாக இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ தொகுதிகளை பிரிக்கிறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் 39 உறுப்பினர்கள் தான் போகிறாங்க. அங்கே வந்து தொகுதிகள் அங்கே அதிகமாக இருக்கும், ஆனால் வர்ற உறுப்பினர் தான் அங்கே 80. அதே மாதிரி நமக்கும் வந்து தொகுதிகள் இருக்குது. மக்கள் தொகை வந்து ஈக்குவலாக தான், எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் அந்த தொகுதியில் இருக்க மக்கள் தொகை வந்து ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அதனால தான் அங்கே தொகுதிகள் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் குறைவாக இருக்குது. ஓகே, இது வந்து அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகளை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்றது. அடுத்தது தனி தொகுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமானது இல்லை, வேண்டாம். இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா நிலை என்ன? இந்த புக்கு எடிஷன் பார்த்திங்கன்னா 2019-20. அதனால் அவங்க நிலை என்னன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வேறு போட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செப்டம்பர் 29 குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட சைன் பண்ணி சட்டமாயிடுச்சு. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக 1996 வந்து தேவகவுடா கொண்டு வந்திருப்பார். பட் லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வாஜ்பாய் வருவார் 1998. அவரும் பார்த்திங்க அப்படின்னா 2 அவராலையும் பாஸ் பண்ண முடியாது. அடுத்தது 2008 மன்மோகன் சிங், இவர் என்ன பண்ணுவார்னா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுவார், லோக்சபாவில் அவரால் பாஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான், அப்பையும் தோல்வி தான். இப்போது 2023 இது ரொம்பவே சிறப்பான ஒன்று தான். நான் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். 2023 செப்டம்பர் 19 செப்டம்பர் சிறப்பு கூட்டத்தொடர் அப்படின்ற கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்டில் நடந்துச்சு. சிறப்பு கூட்டத்தொடர். அதில் செப்டம்பர் 19 லோக்சபாவிலும் செப்டம்பர் 21 ராஜ்யசபாவிலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் செப்டம்பர் 29 30 அந்த குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ண அந்த இதை. ஓகே, அதோட இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சட்டமாக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்து அதன் பிறகு தொகுதி மறுவரையறை செய்து இதுக்கெல்லாம் 6-7 ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 2034 தான் இது என்ன ஆகும் அப்படின்னா நடைமுறைக்கு வரும். 2034 தான் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு லோக்சபா மற்றும் எங்கள் மாநில சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 15 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கும். 15 ஆண்டுகள் அந்த நடைமுறை வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பேரில் அந்த மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம். நாரி சக்தி வந்தன் அதிநியம்
பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா. ஓகே, அதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த வரையறைன்னு சொல்லுவாங்க, தொகுதி வரையறை. அது என்ன தொகுதி வரையறை அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையை மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் வரையறுக்கப்படுகிறது. எல்லாமே மக்கள் தொகை தான். இதெல்லாம் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. தொகுதிகளை வரையறை செய்யும் போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, புவி அமைப்பு, இயற்கையான இயல்புகள், நிர்வாக அமைப்புகளின் எல்லைகள், தகவல் தொடர்பு மற்றும் பொதுமக்களின் வசதி, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா தொகுதி வரையறை செய்வாங்க. இது அனைத்து அடிப்படையிலையும் தான் தொகுதி வரையறை செய்வாங்க. தொகுதி வரையறை சட்டம் இந்தியாவில் 1952, அடுத்தது 2வது தொகுதி வரையறை சட்டம் 63, 3வது தொகுதி வரையறை சட்டம் 73, 4வது தொகுதி வரையறை சட்டம் 2002. அதன் பிறகு சட்ட திருத்தம் போட்டு வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்களே தவிர, நீட்டிப்பு செஞ்சுருப்பாங்களே தவிர, அதன் பிறகு தொகுதி மறுவரையறை செய்யவே இல்லை. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஆண்டு 2024-25 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்து தான் தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2002க்கு அப்புறம் தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை. தொகுதி மறுவரையறை செய்யப்படவில்லை. ஓகே, அடுத்தது இங்கே வந்து வாக்காளர் பட்டியல் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிடணும். அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பெரிய கதையாக கொடுத்துருக்காங்க, தேவையில்லை. 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைப்பாங்க. இப்போ ஃபோட்டோவோட என்ன பண்ணீங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அந்த வாக்காளர் அட்டையில் ஃபோட்டோ இருக்குது. ஓகேவா? அது வாக்காளர் அட்டை இல்லை அப்படின்னாலும் கட்டாயம் இல்லை. ஓட்டு போட போகும்போது வேறு எதையாவது கொண்டு போகலாம். ஆதார் அட்டை, குடிமை வழங்கல் அட்டை, ஓட்டுநர் அந்த டிரைவர் லைசன்ஸ், அது ஏதாவது ஒன்று, டிரைவிங் லைசன்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு அசல் சான்று கொண்டு போனால் கூட ஓட்டு போட விடுவாங்க. ஓகேவா? இதே போல் வேறு எங்கேயாவது இப்போ ஃபாரின் போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லைன்னா ஆதார் கார்டை காட்டினீங்கன்னா அங்கெல்லாம் விட மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்காளர் அட்டை இல்லை அப்படின்னாலும் வேறு எதையாவது காட்டி ஓட்டு போடலாம். ஓகே, இந்தியாவில் தேர்தல் நடைமுறை ஃபஸ்ட்டு வந்து தொகுதி மறுவரையறை செய்வாங்க. எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட வேலை தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு தொகுதி மறுவரை செய்கிறது அவங்க தான், தேர்தல் அறிவிப்பு அவங்க தான், அடுத்தது வேட்பு மனு தாக்கல் செய்தல், திரும்ப பெறுதலை பற்றி தேர்தல் ஆணையம் தான் அறிவிப்பு வாங்குவாங்க. போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கிட்ட இருந்து வேட்பு மனு தாக்கலை வாங்குவாங்க. வேட்பு மனுவை சரிபார்ப்பாங்க. சரியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க, இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க. தேர்தல் பரப்புரைக்கான அந்த டைம் கொடுப்பாங்க. இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைய தான் தேர்தல் பரப்புரை செய்யணும், பிரச்சாரம் செய்யணும். இல்லைன்னா நம்மளோட அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் 2 மாதம்னு பண்ணிடுவாங்க. அதனால் அப்படிலாம் பண்ண விட மாட்டாங்க. வாக்களித்தல் நடைமுறை, அடுத்தது வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் பண்ணுறதும் தேர்தல் ஆணையம் தான். ஓகே, 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் அனைவரும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுகிறது. இந்த 18 வயதாக குறைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 1961 சட்டம், 1961 சாரி மாற்றி சொல்கிறேன், 61வது சட்ட திருத்தம் 1988, 61வது சட்ட திருத்தத்தின்படி 21 வயது அப்படின்றது 18 வயதாக மாற்றிருப்பாங்க. அதன் பிறகு தான் 88 தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 1989 தேர்தல் ஆணையத்தில் 1+2 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுதான் காரணம். 21 வயதுலேருந்து 18 வயதாக குறைச்சிட்டோம் அப்படின்னா வேலைப்பளு அதிகமாக இருக்கும்னு சொல்லி தான் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 ஆணையர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணது காரணமே இந்த சட்ட திருத்தம், வயது குறைச்சது தான். ஓகே, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இடஒதுக்கீடு வழங்கப்படுவது SC/ST பிரிவினருக்கு வழங்கப்படுது. அது 95வது சட்ட திருத்தம். 2009 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடஒதுக்கீடு 2020 வரையே நீடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. 95வது சட்ட திருத்தம் 2009. அந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2020 வரைய இந்த இடஒதுக்கீடு SC/ST பிரிவினருக்கு வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு மீண்டும் இப்போ தற்போது 104வது சட்ட திருத்தம் 2019 என்ன சொன்னாங்கன்னா 2030 வரைய SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். எங்கே அப்படின்னா மாநில சட்டப்பேரவை மற்றும் மக்களவையில் SC/ST பிரிவினருக்கு
இடஒதுக்கீடு 2030 வரையே வழங்கப்படும்னு சொன்னதான் 104வது சட்டத்திட்டம் 2019 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆங்கிலோ இந்தியருக்கு 2 இடஒதுக்கீடு வழங்கினாங்கல்ல, ரெண்டும் எங்கள் மாநிலத்தில் 1 வழங்கினாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அதுவும் 104வது சட்டத்திட்டம் 2019 தான் ரத்து பண்ணாங்க. ஓகே, அடுத்தது மக்கள் பிரதிநிதி சட்டம் 1966, வரையறை ஆணைய சட்டம் 62-72. சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ஓட்டு போடுறதுக்கான வயதுன்னு பார்த்திங்கன்னா 18. இப்போ நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா நமக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும், ஓட்டு போடலாம். ஆனால் வேட்பாளராக இருக்கணும், நம்ம போட்டியிடணும் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்ச வயது 25. குறைந்தபட்ச வயது 25. அதே மாதிரி தேர்தல் சின்னங்களை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒதுக்குவாங்க. தேர்தல் சின்னங்களை அலாட் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். இதுக்கான ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா 1968. இந்த இடத்துல அதை எழுதி வச்சுக்கோங்க, 1968. நமக்கு இந்த 11th புக்கில் அதை கொடுக்கல. 1968 சட்டத்தின்படி தான் அந்த தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி சின்னங்கள் ஒதுக்குவாங்க. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள். ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும், ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்றது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. அதுக்கான ஆக்ட் வந்து 1968, சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வது. கட்சியின் வேட்பாளர் நியமனத்தினை கட்சியின் நியமன சீட்டு என அழைக்கின்றன. கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்பும் ஒவ்வொருவரும், இப்போ நான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா பிணை தொகையாக குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். கரெக்டு தான். ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. வின் பண்ணால் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்பும் ஒவ்வொருவரும் பிணை தொகையாக குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும், அது ஒரு கண்டிஷன். 2வது, உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி கீழ்கண்ட முழு விவரங்களையும் கொண்ட சட்டப்பூர்வ பிரகடனத்தை ஒவ்வொரு வேட்பாளரும் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளரும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோடு அவங்கள பற்றி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ நான் போட்டியிடுறேன்னா நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, வேட்பாளருக்கு எதிராக நிலுவையில் உள்ள கடுமையான குற்றவியல் வழக்குகளில் ஏதேனும், இப்போ எனக்கு எதிராக குற்றவியல் வழக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, போட்டியிட முடியாது. அடுத்தது, வேட்பாளர்கள் தங்களுடைய அல்லது தங்களது குடும்பத்தினருடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றியும் தெரிவிச்சிருக்கணும். அதே மாதிரி வேட்பாளர்களுக்கான கல்வி தகுதியோ, குறைந்தபட்ச கல்வி தகுதி அதிகபட்ச கல்வி தகுதின்றா இல்லை, கல்வி தகுதியும் தெரிவிச்சிருக்கணும், எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கணும், ப்ளஸ் ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கணும். ஓகே, இது மற்ற எல்லாமே கதை தான். தேர்தல் பரப்புரை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதான். எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம்னா சுதந்திரமான ஒன்று. உச்சநீதிமன்றம் சொல்கிறது, உயர்நீதிமன்றம் சொல்கிறது, அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கொடுக்குற அழுத்தம் அதெல்லாம் வந்து அவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க, சுதந்திரமாக வந்து செயல்படுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வேட்பாளர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, கையூட்டு வழங்கக்கூடாது, ஜாதி மற்றும் மதத்தின் பெயராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, தேர்தல் பரப்புரை அரசாங்கத்தின் வளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ அவங்க கொடுத்துருக்க எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பதவி வந்து பறிக்கப்படும். இப்போ வந்து வின் பண்ணிட்டாங்க, இப்போ டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து தான், லஞ்சம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கட்சி பறிக்கப்படும். ஒருவேளை அவர்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை, தவறான வேலையை செஞ்சாங்கன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் நீதிமன்றம் அத்தேர்தலை என்ன பண்ணுவாங்க, ரத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்தல் பரப்புரைக்காக மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது, தேர்தலுக்கான அரசு வாகனங்கள், விமானங்கள் அதெல்லாம் அரசு அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திட்டத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது, அவ்வளோ நாள் எந்த திட்டமும் கொண்டு வர மாட்டாங்க. தேர்தல் தேதி வரும்போது அந்த திட்டம் பண்ணுறோம், அந்த நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது அதுவும் பண்ணக்கூடாது. வாக்குறுதி வழங்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாமே ரூல்ஸ். எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது, இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் வந்து 1951 அக்டோபரில் தொடங்கியிருக்கோம். அக்டோபர் 25, 1951 4 மாதம் அந்த தேர்தல் நடந்திருக்கும். ஏறத்தாழ 4 மாதம். பிப்ரவரி 21, 1952 எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கும்.
இப்போ 543 தொகுதிகளில் இந்தியாவில் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 401 தொகுதிகள் தான். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை விரிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 45% வாக்குப்பதிவு தான். இப்போ லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் 67% வாக்குப்பதிவு. நியூஸ் பேப்பரில் நேற்று கூட இதை கொடுத்துருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இதை திரும்ப எலெக்ஷன் பற்றி அதிகமான நியூஸ் வருது. தேர்தல் ஆணையத்தோட ரூல்ஸ் அது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்லேயே வருது, ரீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பொது தேர்தலில் வெறும் 45% ஓட்டு தான், பாதி பேர் ஓட்டே போடலை. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடங்கள் பெற்று வின் பண்ணிட்டாங்க. மொத்த மக்களவை இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 489, மொத்த மக்களவை இடம் 489, அதில் 364 இடங்கள் வின் பண்ணியிருந்தாங்க. 2வது இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு 16. அதுக்கப்புறம் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உடச்சிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா உடஞ்சிட்டாங்க. ஓகே, 2வது இடத்துல வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இருந்துச்சு. முதல் பிரதமர் நேரு. ஓகே, காங்கிரஸ் கட்சி வின் பண்ணியிருப்பாங்க. அவர் எவ்வளோ % ஓட்டு வாங்கியிருப்பார் அப்படின்னா 67.6% ஓட்டு வாங்கியிருப்பார். அப்போயே ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா 54 கட்சி தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒன்று அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. 19ல் 1 அல்லது 19 ஏன்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சு கருத்தை வெளிப்படையாக நம்ம தெரிவிக்கலாம். நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ பேசலாம். நம்மளோட கருத்தை சுதந்திரமாக வெளியில் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பில் ஃப்ரீடம் இருக்குது. நமக்கான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் உறுப்பு 324 ஆரம்பித்து 329 வரைய. 324 என்ன சொல்லும் அப்படின்னா அதோட அமைப்பு பற்றி சொல்லும். 1+2 அப்படின்ற அமைப்பு பற்றி சொல்லும். சுதந்திரமாக, நடுநிலையாக, ஒழுங்கான முறையில் தேர்தலை நடத்துவாங்க. இவங்க யாருக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்துனாங்கன்னா பார்லிமெண்ட்டு, சட்டமன்றம், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர், இந்த தேர்தல் எல்லாத்தையுமே யார் நடத்துவாங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு, நிரந்தரமான சுதந்திரமான ஒரு அமைப்பு. யாருக்கான தேர்தல் எல்லாம் நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இதை எப்படி சொல்லுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நிர்வச்சான் சதான்னு சொல்லுவாங்க. நிர்வசான் இங்கே இருக்குது பாருங்கள், நிர்வசான் சதான் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. இதுக்காக தான் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தேர்வு குழுன்னு ஒன்றை வந்து இப்போது ஓகே பண்ணியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். தேர்வு குழு. இந்த தேர்வு குழுவில் பிரதமர் இருப்பார். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார். மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அடுத்தது பிரதமர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை செலக்ட் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை வழங்குவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி யார் அவங்க பேரை வந்து செலக்ட் பண்ணி சொல்கிறா அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. இனிமேல் வந்து தேர்வுக்குழு அல்லது தேடல் குழுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பரிந்துரை வழங்குவாங்க. அந்த குழுவில் இடம்பெற்றவர் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மத்திய அமைச்சர் ஒருத்தர். உங்களுக்கான பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 65 வயது. 6 ஆண்டுகள் 65 வயது இவங்களுக்கான பதவிக்காலம். எது முந்துதோ அதுதான். ஓகேவா? அடுத்தது வந்து அவங்களோட என்ன பணினா வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணுறது தேர்தல் ஆணையத்துக்கான பணி, அதை திருத்துறது, தொகுதி இடங்கள் ஒதுக்கீடு, இதெல்லாம் தெரியும் நமக்கு. அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் வழங்குவது, சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வது, அதுக்கான ஆக்ட் கூட சொன்னேன் 1968 அப்படின்னு. இதுதான், இது நமக்கு தெரியும், அது திரும்ப படிக்க வேண்டாம். அந்த மாதிரி அடுத்தது வந்து தேர்தல் விவகாரங்கள் தொடர்பாக அனைத்து கேள்விக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் தான் அறிவுரை வழங்குவாங்க. குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது டவுட்டு, எலெக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா அவங்களுக்கு அறிவுரை வழங்குறது எலெக்ஷன் கமிஷன் தான். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பை முடிவு செய்வாங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்தில் இவங்க ராகுல் காந்தி தகுதி இழப்பு, ஏதோ மோடி வம்சத்தை பற்றி பேசிட்டார் அப்படின்னா அவங்களோட அந்த சீட்டையே வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி அந்த தகுதி இழப்பை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் மனுக்கள் மற்றும் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி பிளவு ஏற்பட்டால், அதான் கட்சி தாவல்னு சொல்லுவோம்ல,
பிளவு ஏற்பட்டால் எழும் தேர்தல் சின்னம். இப்போ கூட அந்த பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிராவில் சிவசேனா கவர்மெண்ட் அந்த இதில் வந்து இந்த இவங்க தான் வந்து தேர்தல் சின்னம் தொடர்பான சச்சரவில் முடிவெடுத்திருப்பாங்க. ஓகே. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்கள் உச்சவரம்பின் இறுதி செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து தொடர்பாக ஆவண பத்திரங்களை கேட்டு பெறும் பணி. இவங்க கேட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். தேர்தல் செலவின கணக்கினை ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை எனில் அவரை தகுதி இழப்பு செஞ்சுருவாங்க. தேர்தல் முடிந்த பின் முறைப்படி அவை அமைக்கப்படும். ஓகே. அடுத்து எலெக்ஷனுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அழைப்பு விடுக்கிறதோ இவங்க தான். அப்பாயின்மெண்ட் பண்ணல, அந்த தேர்தல் முடிந்த பின்னர் முறைப்படி அதை அமைக்கிறதுக்கு அறிவிப்பையும் இவங்க வெளியிடுவாங்க. இத்தனாம் தேதி வந்து இவங்க வந்து அந்த புது கவர்மெண்ட் வந்து அமைக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அடுத்தது இப்போது 2013 ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இது இப்போ தமிழ்நாட்டில் இது நிறையா நடந்துகிட்ருக்கு. அதனால் அதை ஒரு தடவை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அந்த பொன்முடி அவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான். என்ன அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டில் காவல்துறையினர் சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒரு சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. சிறை மற்றும் காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒரு சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா போட்டியிட முடியாது. அவரே வந்து அக்யூஸ்டு, அப்புறம் எப்படி அவரை வந்து விசாரணையில் இருக்கார். ஸோ அதனால் அவங்க வந்து போட்டியிட முடியாது. அதே போல் தீர்ப்பில் தங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின், ஓகேவா, அந்த இருக்காங்கள ஜெயிலில் அவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் நாடாளுமன்ற சட்டப்பேரவை அல்லது சட்டமேலவை உறுப்பினர்கள் குற்றங்களுக்கான தண்டனை பற்றி தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் அப்போது பதவியை வகிப்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. என்னைக்கு தீர்ப்பு வருதோ அன்னைக்கு அந்த இடம் காலி. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீதெல்லாம், அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பல ஆண்டுகள் பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்துச்சு. எப்போ தீர்ப்பு வந்துச்சோ அன்னைக்கு அந்த இடம் காலி. அதே தான். அதெல்லாம் 2013 அந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு 3 மாத கால அவகாசம். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பொன்முடி. அவங்களுக்கு 3 மாத காலம் வந்து அவகாசம் வழங்கியிருக்காங்க இப்போது, ஓகேவா. உயர்நீதிமன்றத்தில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு 3 மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் வழங்கியிருக்காங்க. அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 8-4 இந்த அமர்வு நிராகரிக்கிறது. இந்த 8-4 என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. நம்மளோட வீடியோ இந்த ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அவங்கள ஏன் வந்து பதவி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு. அதில் இந்த 8-4 என்னன்றதை சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி. இவரோட வேலை என்ன அப்படின்னா மாநிலம், யூனியன், அந்த மாநில பணிகளை மேற்பார்வையிடுவார். அவ்வளோவா, தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுவார். மாநிலத்துலேயும் சரி யூனியன்லேயும் சரி. இதுதான் இவரோட வேலை. மாநில தலைமை ஓகே அதிகாரியே. அவரை நியமனம் செய்கிறதும் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் நியமனம் செய்வாங்க. மாநில தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட அந்த மாநிலத்திலையும் சம்மந்தப்பட்ட அந்த யூனியன்லேயும் ஒன்றிய பிரதேசத்துலேயும் கலந்தோசித்து பிறகு தான் தேர்தல் ஆணையம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மாநிலம் மற்றும் யூனியனில் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வார். எதுக்காக அப்படின்னா தேர்தல் பணியை மேற்கொள்வதற்காக. யார்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் கேட்டு தான் பண்ணுவாங்க. அடுத்தது மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஓகேவா. தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ், அவன் மேலே பார்த்தோமா தலைமை தேர்தல் அதிகாரி, இவரோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இவர் செயல்படுவார். ஏன்னா அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி தானே. அவரோட வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுவதுடன் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளை, மாவட்ட அளவில் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுவார். மாநில அரசாங்கத்துடன் கலந்தோசித்து மாநிலத்தில் கேட்டு அதன் பின்னர் மாநில அரசு அதிகாரி மாவட்ட தேர்தல் ஆணையர் அதிகாரியை நியமிக்கவோ பதவி வைக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. இதை பாருங்களேன், மாநில அரசாங்கத்திட்ட கேட்பாங்க. கேட்ட பிறகு ஒரு மாநில அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக சென்ட்ரல் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரியை தேர்தல் ஆணையர் அதிகாரியாக நியமிக்கலாம். ஓகே அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. பட் இங்கே கேட்பாங்க, மாநிலத்தில் கேட்டு தான் இதை பண்ணுவாங்க, அவ்வளோதான்.
அங்கேயும் அதே தான், மாநிலம் மற்றும் யூனியனில் கேட்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே மாநிலத்தில் கேட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கவோ அல்லது பதவி வகிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். அடுத்தது தேர்தல் நடத்தும் அலுவலர். ஒரு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு குறிப்பிட்ட நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த தேர்தல் பணியை மேற்கொள்வாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநில, ஒன்றிய, பிரதேச அரசாங்கங்களுடன் கலந்தோசித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அரசாங்க அதிகாரியாவோ அல்லது உள்ளாட்சி அதிகாரியாவோ, அந்த அலுவலர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைன்னா உள்ளாட்சி அதிகாரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கூடுதலாக அவருக்கு தேர்தல் பணிகளில் உதவுவதற்கு இன்னும் 2 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பேரை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க, வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் கேட்பாங்க, ஓகேவா, கேட்டுட்டு இதை பண்ணுவாங்க. அடுத்து வாக்காளர் பதிவு அலுவலர். வாக்காளர் பதிவு அலுவலர் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி இவர்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், இது மட்டுமே போதும். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி வாக்காளர் பதிவு அலுவலர் உடையது, இதுவே நமக்கு போதுமானது. இவருக்கு ஹெல்ப் பண்ணவும் இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அடுத்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அப்படின்னா அலுவலர் பிற வாக்குப்பதிவு அலுவலரின் உதவியுடன், அந்த மேலே பார்த்தோமா வாக்குப்பதிவு அலுவலர், இவரோட உதவினால தான் இவர் செயல்படுவார், அவரோட உதவியினால் இவர் வந்து செயல்படுவார். மேலே பார்த்தோம்ல வாக்காளர் பதிவு அலுவலர், அவரோட அலுவலரின் உதவியுடன் வாக்குச்சாவடி தேர்தல் நடத்தப்படுகிறது. அவரோட ஹெல்ப்பில் தான் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த எலெக்ஷனுக்கு தேவையான அனைத்துமே பண்ணுவார். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோம் தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணும் அப்படின்னா, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமிச்சிருவார், அவங்களே பண்ணிடுவாங்க, ஓகேவா. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமனம் செய்வர் மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்து நியமனம் செஞ்சிருவார். அடுத்தது தேர்தல் பார்வையாளர். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு தேர்தலை நடத்துறதுக்குள்ளே. அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அரசாங்க அதிகாரிகளை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கிறது. தேர்தல் பார்வையாளரை நியமனம் செய்வது எலெக்ஷன் கமிஷன் தான். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுகின்றன. ஓகே, இவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நேரடி பொறுப்பாளராக தேர்தல் பார்வையாளர்கள். முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் கட்சி தாவல். தேர்தல் சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். தார் குப்தா குழு 1974. அடுத்தது இந்திரஜித் குப்தா குழு 1998. ஓகே, இந்த மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட்டு தார் குப்தா குழு 74, அதன் பிறகு தான் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 90, அடுத்தது வேரா குழு 93, அடுத்து இந்திரஜித் குப்தா. இது வந்து இந்த நிதி தொடர்பானது 1998. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை தேர்தல் தொடர்பாக தான் அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க 1999. வெங்கடசெலையா குழு 2002 தேர்தல் தொடர்பான அறிக்கை தான். அடுத்தது இந்திய தேர்தல் ஆணைய அறிக்கை வந்து 2004. வீரப்ப மௌலி ஆணையம் 2007. அடுத்து டங்கா குழு 2010. இயர் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து இதோட சீர்திருத்தங்களோட அந்த லெசனை முடிச்சிடலாம். அடுத்தது வந்து நமக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அதை லைட்டாக மட்டும் பார்க்கலாம், அது ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டாம், ஓரளவு மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து பார்த்துடலாம். சரி, ஓகே, இதை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 61வது சட்டத்திருத்தம் 1988 பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு குறைச்சிருப்பாங்க, 21 வயதுலேருந்து. அடுத்து வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், திருத்தி அமைத்தல் போன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணிபுரிதல். இவங்க எல்லாருமே வந்து தேர்தல் ஆணையத்தின் கீழே தான் பணிபுரிவாங்க. ஒரு தொகுதியில் வேட்பாளரை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள், இதில் எது குறைவானதோ அதை அதிகரித்தல். அடுத்தது இப்போ அதிகரிச்சிட்டாங்க, ஓகேவா. அடுத்து 1989 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒன்று.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 1989. ஆல்ரெடி அங்கே பார்த்தோம்ல, இது ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்ப முக்கியம். இந்த வயது குறைத்தது ரொம்ப முக்கியம். அடுத்தது முக்கியம் என்னென்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 1989. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 1989. 1989ஆம் ஆண்டு வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தி வச்சுருவாங்க. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களை இதை எப்படி பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அடுத்தது ரெண்டாவது வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, அடுத்து மூணாவது தான் சுயேட்சை வேட்பாளர் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா யாரோட சின்னம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும்? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து ரெண்டாவது அங்கீகரிக்கப்படாத அவங்களோடது இருக்கும். மூணாவது சுயேட்சை வேட்பாளரோட இருக்கும். இது வந்து 19 இயர் கொடுக்கல, இது லேட்டாக தான் அந்த சீர்திருத்த தினேஷ் கோசாமி கமிட்டியில் தான் சொல்லியிருப்பாங்க. தினேஷ் கோசாமி கமிட்டி 1990 இருக்கான், அதில் தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மதுபான விற்பனையெல்லாம் தடை. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ எதிர்பாராமல் ஒரு வேட்பாளர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து அந்த தொகுதியில் நிப்பாட்டுவாங்க. அதுக்கு 7 நாட்கள் அவகாசம், 7 நாள் மட்டும்தான். அதுக்குள்ளேயும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? புதுசாக ஒருத்தரை வந்து வேட்பாளராக நியமிச்சிருக்கணும். அடுத்தது தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு லீவு. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் அனைவருக்குமே லீவு தான். அப்படி அவங்களுக்கு லீவு இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த ஆஃபீஸ் அந்த 1500 ஃபைன் எலெக்ஷன் கமிஷன் போடுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது ஆயுதங்களுக்கு அந்த ஏரியாவில் தடை. 1998 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசு உதவி பெறும் பணியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்? தேர்தல் பணியில் பணியமர்த்தப்படுவாங்க. பார்த்துருக்கோம்ல, நம்ம ஓட்டு போடுற அந்த இதில் வந்து இவங்க தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து 1998 தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தேர்தல் பணியில் ஈடுபடலாம். அதுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். இதெல்லாமே இதுக்கு மேலே பார்த்தோமா கமிட்டி அப்படின்ற மாதிரி தார் குப்தா கமிட்டி, தினேஷ் கோசாமி கமிட்டி, அந்த ஒவ்வொரு கமிட்டிலையுமே பண்ண சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் இது ஒன்றொன்றையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அது வந்து எந்தெந்த கமிட்டி கீழே என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு வேணாம் சொன்னோம். மொத்தமாக வந்து நம்ம என்னென்ன சீர்திருத்தம்னு மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா 1999 வாக்காளரில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்கும் வாய்ப்பு. ஒரு சிலருக்கு தபால் வாக்கு. 2003 இராணுவத்தில் பணிபுரிபவர் சார்பாக அந்த பதிலி வாக்கு ஓட்டு போடுறது. 2003 தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்து பற்றிய விவரங்கள். ஓகே, அது கேட்பாங்க கண்டிப்பாக. சொத்து பற்றி விவரம், குற்ற சம்பவங்கள் பற்றி கேட்பாங்க. அது 2003. 2003 மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. இது எதுக்குன்னு பாருங்க. மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்டு மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். 2003. அடுத்தது வெளிப்படையான வாக்குப்பதிவு அறிமுகம் செய்யப்பட்டது. சரி, ஓகே. அடுத்தது திரும்பவும் 2003 தான் சீர்திருத்தம். என்ன சீர்திருத்தம் அப்படின்னா வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அது 2003. அடுத்தது அரசாங்கமே இலவசமாக வாக்காளர் பட்டியலை வழங்குதல். 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. சில கட்டுப்பாடுகள் தான், ஆனால் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கட்டுப்பாடுகளோடு அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து 2009 தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களை தகுதி இழப்பு செய்வதுடன் 3 மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும். 2009. ஓகேவா? தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு. அடுத்தது வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 2010. தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது.
அடுத்தது கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்டம் 52வது திருத்தச் சட்டம் 1985 மூலம் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு செய்யப்படுவர். நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இல்லைன்னா எல்லாரும் மாறி மாறி கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்காக தான். இது 10வது அட்டவணையில் இருக்குது. இப்போவே மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 நாள் காங்கிரஸில் இருக்காங்க, 3வது நாள் பிஜேபியில் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தடை பண்ணும் விதமாக தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், திரும்பவும் திருத்தியிருப்பாங்க. 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003 ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவலில் அடிப்படைகள் பொருந்தாது. கட்சியே பிளவுறுது, கட்சியே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் இப்போ ஒருத்தர் போனால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நீக்கம் பண்ணுவாங்க. இதே மொத்த கட்சியே போகுது அப்படின்னா அந்த இடத்துல எந்த நீக்கமும் செய்ய மாட்டாங்க. சம்டைம்ஸ் அந்த தேர்தல் சின்னத்தவே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தேர்தல் சின்னத்தவே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது ஒரு நியமன உறுப்பினர். குடியரசுத் தலைவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் ஒரு உறுப்பினர் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படின்னா அவரை பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. அவரே நியமன உறுப்பினர் தான், ஆனால் அரசியல் கட்சியில் அவர் சேர்ந்தார் அப்படின்னா அவரை என்ன பண்ணிடுவாங்க, கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், அந்த பதவியிலேருந்தே தூக்கிடுவாங்க. அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. அடுத்து முக்கியமான ஒன்று, இந்த நிதி தொடர்பாக இந்திரஜித் குப்தா கமிட்டி, அது முக்கியமான ஒன்று. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக இந்த கமிட்டி 1998 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து முக்கியமான ஒன்றுனா நோட்டா அப்படின்றது எதிர்மறையாக வாக்கு செலுத்துவதான் நோட்டா அப்படின்றது. யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா எதிர்மறையாக ஓட்டு போடுறதா நோட்டா அப்படின்றது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49(o) கூறுவது என்னவெனில், ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை 17A படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு அம்சம், எதிர்மறை வாக்களித்தல் அப்படின்றது இருந்திருக்கும் ஆல்ரெடி. மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தரப்பட்டுள்ள பட்டியலின் இறுதியில் இங்கே இருக்குது. இப்போ மின்னணு வாக்குப்பதிவு தானே இப்போ சமீபத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதில் கடைசியாக இந்த நோட்டா வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. நோட்டாவை அனுமதிக்கும் நாடுகள் 1975 ஆண்டு டெக்சாஸ் மாகாணம் இந்த அம்சத்தை பின்பற்றி வருகிறது. டெக்சாஸ் மாகாணமும் பின்பற்றுகிறது. கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், இந்தியாவிலையும் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான் முக்கியமானது அப்படின்னா இவ்வளோதான். அடுத்து புக் பை கொஸ்டின் பார்க்கலாம். வாக்குரிமை அப்படின்ற சொல் அதுவே மிக்சடு தான், கலவையான ஒரு சொல்லு தான். சுதந்திரம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஆங்கிலேயோ பிரெஞ்சு, ஆப்ஷன் ஏ. இந்திய அரசமைப்பின் பகுதி 15 தேர்தல்கள். தேர்தலியல் அப்படின்றது எதனை பற்றி படிப்பதுன்னா தேர்தல் பற்றி படிக்கிறது தான். எளிமையான வடிவம், அதான் முதலில் நிலையை கடந்து செல்லுதல், ஆப்ஷன் ஏ. முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1952, ஆப்ஷன் ஏ. தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுது, அதான் வாக்காளர் பட்டியல், ஆப்ஷன் ஏ. 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைத்த சட்ட திருத்தம் 61, ஆப்ஷன் ஏ. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம், ஒரு தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என கூறுவது, அதான் முதல் விதி 324 to 329 மொத்தம். அதில் ஃபஸ்ட்டு விதி என்ன சொல்லும் அப்படின்னா அமைப்பு பற்றி சொல்லும். இந்திய தேர்தல் ஆணையம், ஒரு தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் அப்படின்றது. 52வது சட்டத்திட்டம் 1985 கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லுது, ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு உறுப்பினரின் மறைவு மற்றும் பதவி விலகல் வரும் தேர்தல் டேஸ் என அழைக்கப்படுது. அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வர்ற எலெக்ஷன் இடைத்தேர்தல், ஆப்ஷன் ஏல இருக்குது. பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு 3ல் 1 பங்கு, அதான் 33% சொல்லுவோம், 3ல் 1 பங்கு, ஆப்ஷன் ஏ. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். இந்திரஜித் குப்தா குழு 1998 டேஸ் தொடர்பானது. இந்திரஜித் அது நிதி தொடர்பானது. தேர்தல் சீர்திருத்தம், ஆப்ஷன் ஏ. அடுத்தது அரசு நிதி உதவியுடன் தேர்தல்களை டேஸ் குழு, அரசு நிதி உதவியோட தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் நிதி அப்படின்னாவே இந்திரஜித்
குப்தா குழு தான். அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் 1951 நடந்திருக்கும். 52 ரிசல்ட்டு. ஸோ ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கிறதுனால 52 எடுத்துக்கலாம். ஏன்னா ரிசல்ட் வந்தது 52. அடுத்து 16வது, இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது. கரெக்டு தான். கீழவை வந்து லோக்சபாவும் மேலவை வந்து ராஜ்யசபாவும். ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ சரியான விளக்கம். 2 அவை இருக்கிறதுனால தான் பார்லிமெண்ட் வந்து ஈரவை கொண்டதுன்னு சொல்கிறாங்க.